சென்னையில் மரம் வெட்ட இனி ஆன்லைனில் அனுமதி. புதிய விதிகள் மற்றும் அபராதங்கள். நகரச் செய்திகள். சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. வணக்கம். சென்னையில் பொது இடங்களில் உள்ள மரங்களை வெட்டுவது அல்லது கிளைகளை அகற்றுவது தொடர்பான நடைமுறைகளை மாநகராட்சி எளிமையாக்கியுள்ளது. அதே நேரத்தில் விதிகளுக்கு புறம்பாக மரங்களை சேதப்படுத்துபவர்களுக்கு கடும் அபராதமும் விதிக்கப்பட உள்ளது. இனி வனத்துறைக்குச் செல்ல தேவையில்லை. உங்கள் மொபைல் மூலமே இதற்கான அனுமதியை பெறலாம். 1. புதிய நடைமுறை என்ன? இதுவரை மரம் வெட்டுவதற்கான விண்ணப்பங்கள் வனத்துறையிடம் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் இனிமேல் பொதுமக்கள் மற்றும் அரசுத் துறையினர் கீழ்க்கண்ட வழிகளில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இணையதளம். சென்னை மாநகராட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் www.chennaicorporation.gov.in. செயலி நம்ம சென்னை மொபைல் ஆப். விண்ணப்பதாரர்கள் கிரீன் கமிட்டி என்ற போர்ட்டலில் தங்கள் கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம். 2. ஆய்வு மற்றும் அனுமதி. விண்ணப்பம் செய்தவுடன் மாநகராட்சி பூங்கா கண்காணிப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் நேரில் வந்து ஆய்வு செய்வார்கள். அதன் பிறகே பசுமைக்குழு டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டி இறுதி முடிவை எடுக்கும். விண்ணப்பத்தின் நிலை குறித்து SMS மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். 3. அபராத விவரங்கள் ஒரு பார்வை. சென்னையில் மரங்களை பாதுகாக்கும் நோக்கில் அபராதத் தொகை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. விதிமீறல் வகை. அபராதத் தொகை. அனுமதியின்றி மரம் வெட்டுதல் ரூபாய் 1,00,000 1,00,000 ரூபாய். அனுமதியின்றி கிளைகளை வெட்டுதல் ரூபாய் 15,000. மரங்களில் ஆணி அடித்தல், விளம்பர பலகைகள் ரூபாய் 15,000. மரங்களில் அலங்கார விளக்குகள் கட்டுதல் ரூபாய் 15,000. ஏன் இந்த மாற்றம்? மரங்களை வெட்டுதல் மற்றும் இடமாற்றம் செய்தல், டிரான்ஸ்பிளான்டேஷன் போன்ற பணிகளில் நிலவும் தாமதத்தை குறைக்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் இந்த ஆன்லைன் முறை கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் காய்ந்த மரங்களை அகற்றுவதற்கும் இதிலேயே விண்ணப்பிக்கலாம். பசுமை சென்னை இலக்கை அடைய பொதுமக்கள் மாநகராட்சியின் இந்த விதிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.